ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 7 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு குட் நியூஸ். 8.25% வட்டி விகிதத்தில் ஒப்புதல். இறுதி அறிவிப்பு விரைவில். எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாத சம்பளத்தில் பிஎஃப் தொகை கழிக்கப்படும் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகி உள்ளது. 2025-26 நிதி ஆண்டிற்கான பிஎஃப் வைப்பு தொகைக்கு 8.25% வட்டி வழங்கும் முன்மொழிவுக்கு இபிஎஃப்ஓ ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 8.25 வட்டி விகிதம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விகிதம் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருவதற்கு முன் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸின் இறுதி ஒப்புதல் தேவைப்படுகிறது. சிபிடி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த முடிவு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் சிபிடி கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் 8.25% வட்டி விகிதத்தை தொடர்வதற்கு வாரிய உறுப்பினர்கள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகின்றன. அதிகரித்து வரும் பணவீக்க சூழ்நிலையில் 8.25% வருமானம் என்பது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை வலுப்படுத்தும் முக்கியமான ஆதாரமாக கருதப்படுகிறது. பிஎஃப் வட்டி விகிதத்தின் சமீபத்திய வரலாறு. கடந்த சில ஆண்டுகளில் பிஎஃப் வட்டி விகிதம் பல மாற்றங்களை சந்தித்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் 8.15%இலிருந்து 8.25% உயர்த்தப்பட்டது. 2021-22 நிதியாண்டில் 8.10 ஆக குறைக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் மிக குறைந்த விகிதமாக இருந்தது. 2020-21 நிதியாண்டில் வட்டி விகிதம் 8.5 இருந்தது. இந்த நிலையில் தற்போது 8.25% தொடர்வது ஊழியர்களுக்கு சாதகமான முடிவாக பார்க்கப்படுகிறது. 7 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பயன். இபிஎஃப்ஓ எடுத்துள்ள இந்த முடிவு நாடு முழுவதும் 7 கோடிக்கும் மேற்பட்ட பிஎஃப் உறுப்பினர்களை பாதிக்கும். சிபிடி பரிந்துரைக்கு பிறகு இந்த முன்மொழிவு நிதி அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் பிஎஃப் வட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதன்பின் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் கணக்குகளில் வட்டியை வரவு வைக்கும் செயல்முறை தொடங்கும். வட்டி எப்போது கணக்கில் வரவு வைக்கப்படும்? பொதுவாக பிஎஃப் வட்டி மாதந்தோறும் கணக்கிடப்பட்டாலும் அது நிதியாண்டு முடிந்த பிறகு உறுப்பினர்களின் கணக்குகளில் ஒரே தடவையாக வரவு வைக்கப்படுகிறது. உதாரணமாக 2024-25 நிதியாண்டிற்கான பிஎஃப் வட்டி விகிதத்திற்கு அரசு மே 2025 ஒப்புதல் அளித்தது. அதன் பிறகு ஜூலை 2025 உறுப்பினர்களின் கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்பட்டது. அதே போன்று இந்த ஆண்டும் நடைமுறை தொடர்ந்தால் 2025-26 நிதியாண்டிற்கான பிஎஃப் வட்டி ஜூன் முதல் ஆகஸ்ட் 2026 காலத்திற்குள் உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதற்கான துல்லியமான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பிஎஃப் வட்டி விகிதம் ஏன் உயரவில்லை? பல பிஎஃப் சந்தாதாரர்கள் பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு வட்டி விகிதம் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் பிஎஃப் வட்டி விகிதம் நேரடியாக சந்தை நிலை அல்லது பணவீக்கத்துடன் இணைக்கப்படவில்லை. இபிஎஃப்ஓவின் முதலீட்டு வருமானம் மற்றும் நிதிநிலை போன்ற பல காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த விகிதம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிஎஃப் உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது நிதி அமைச்சகத்தின் இறுதி அறிவிப்பை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வட்டி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரவுல கணக்கு வைக்கிறாங்க. மாதம் வைக்காமல் ஒவ்வொரு வருடந்தோறும் அவங்களுக்கு வட்டி கணக்கில் வைக்கப்படுகிறது. அதனால ஒவ்வொரு வருஷமும் அதோட பெர்சன்டேஜ் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த வருஷம் அதே பெர்சன்டேஜ் தான். போன தடவை 8.25% இருந்தது. இந்த வருடமும் அதே 8.25% தான் இருந்தது. கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஸோ அதுக்கான வட்டி விகிதம் ஒப்புதல் அனுப்பியிருக்காங்க. அந்த ஒப்புதல் கிடைத்தோன்னே கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.